அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிகள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிகள், பணியார ரெசிபிகள், இன்னும் நிறைய ரெசிபிகள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுங்க. இப்போ பூண்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். 100 ml நல்லெண்ணெய், 1 கப் முதல் தேங்காய் பால், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 பூண்டு, 1 கப்பு சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய். தக்காளி நான் கையால் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் அதிலே சேர்த்துக்கிறேன், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆனால் மல்லித்தூளில் நான் ஏற்கனவே மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்து தண்ணி சேர்த்து நான் கரைச்சிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், நல்லா திக்காகவே கரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நம்ம எப்பயும் போல் கையால் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தாளிச்சிக்கலாம். எடுத்து வச்சுருந்த 100 ml நல்லெண்ணெய் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தாராளமாக சேர்த்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன், உளுத்தம் பருப்பு வெந்தயம் கொஞ்சம் செவந்ததுக்கு பிறகு எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து பிரசான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கூட்டி வச்சுருந்த குழம்பை அதில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு மேலே தண்ணிலாம் சேர்க்க வேணாம், திக்காகவே இருக்கட்டும். மூடி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக இருக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் பாதி பால் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்க்கலை, போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். திக்கான தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க இந்த தேங்காய் பால்லாம் சேர்க்க வேணாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க வேணாம், உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய்லாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேணாம். ஏன்னா மிளகு ஜீரகம் நம்ம அதிகமாகவே சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்புறம் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் கையால் க்ரஷ் பண்ணி மேலே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்துச்சுன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அவ்வளோதான், சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக கூட்டு, பொரியல், வத்தல் என்ன வேணாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் புத்தம் புதிய சுவையுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.